வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் மக்கள் முழு ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும். பிரதமர் மோடி வேண்டுகோள். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 2 பேர் கைது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. வரும் 20ஆம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம். பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பூசாரி தற்கொலை வழக்கு ஓபிஎஸ் சகோதரர் உள்ளிட்ட 6 பேர் விடுதலை. திண்டுக்கல் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க அரசாங்க திறன் துறைக்கு எலான் மஸ்க், விவேக் ராமசாமி தேர்வு. டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. 3வது T20 போட்டி தென்னாப்பிரிக்காவுடன் இந்திய அணி இன்று மோதல். தமிழகத்தில் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் மக்கள் முழு ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இம்மாநிலத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. முதற்கட்ட தேர்தல் இன்றும், 2ஆம் கட்ட தேர்தல் 20ஆம் தேதியும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி 43 சட்டசபை தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மக்கள் முழு ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்த ஜனநாயக திருவிழாவில் முழு ஆர்வத்துடன் மக்கள் வாக்களிக்குமாறும், முதன்முறையாக வாக்களிக்க போகும் இளம் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டதாகவும், சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த வடமாநிலத்தை சேர்ந்த 4 பேர் பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தினர். இதில் இரத்த வெள்ளத்தில் மருத்துவர் கீழே சுருண்டு விழுந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அதே மருத்துவமனையில் உள்ள அவசர பிரிவில் அனுமதித்துள்ளனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் மருத்துவமனையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் சிகிச்சைக்கு வந்த வடமாநிலத்தை சேர்ந்த 4 பேர் மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களும் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் கூறியுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் 20ஆம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் நடைபெறும் என்றும், உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அது குறித்த முன்னேற்பாடுகள் பற்றி இந்த உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு திறந்து வைப்பதாக எடப்பாடி பழனிசாமி கோவையில் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை பொறுத்தவரையில் எந்த எதிர்க்கட்சியினரையும் தவறுதலாக பேசியதில்லை. எங்களை பேசினால் தக்க பதிலடி தருவோம் என்றும், அதிமுக ஆட்சியில் 85% நிறைவடைந்த அத்திக்கடவு அவிநாசி பணி திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஆட்சியின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு திறந்து வைப்பதாக அவர் கூறினார். அதிமுக தும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. இரும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. அதிமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்கு காட்டிதான் விவாத மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துட்டு இருப்பதா எங்களுக்கு தெரியுது. பத்திரிகையிலும் செய்தி வந்துட்டு இருக்குது. ஆக உண்மையிலாங்க நீங்க நடுநிலையோட நீங்க எண்ணி பார்க்கணும். யார் தவறு செய்தாலும், எந்த கட்சியில பிரச்சனை அதை முழுமா வெளிச்சத்துக்கு கொண்டாங்க. அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியா தான் ஊடகங்களும் பத்திரிகைகளும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. அதில் வந்து அந்த நிலையை மாற்றி, சில ஊடகம் தான், எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லல, சில பத்திரிகை தான் அப்படி பண்றீங்க. எல்லா பத்திரிகை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுநிலையோடு, அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும்
பாரபட்சம் இல்லாமல் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் 40 பொறியாளர்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையில் 40 பொறியாளர்கள் குழுவினர் பாலத்தின் தூண்கள் மற்றும் செங்குத்து தூக்கு பலத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஆய்வில் பாலத்தினை முழுமையாக சோதனை செய்யப்பட்டு பாலத்தின் வலுத்திறன் உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு, உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். இந்த 2 தொகுதிகளிலும் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். இதையடுத்து வயநாட்டின் எம்பி பதவியை ராகுல் காந்தி ராஜினாமா செய்தார். பின்னர் காலியான வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக பிரியங்கா காந்தி, பாஜக வேட்பாளராக நவ்யா ஹரிதாஸ், இடதுசாரி கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக சத்யன் மெகோரி களமிறங்கினர். இந்நிலையில் வயநாடு இடைத்தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். வயநாடு நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தம் 14,71,742 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்காக 1354 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வயநாட்டின் எதிர்காலத்திற்காக கைகோர்ப்போம் என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இன்று ஜனநாயகத்தின் தீர்ப்பு நாள் என்றும் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்கள் என்றும் வாக்கு மூலம் நீங்கள் எடுக்கும் நிலைப்பாடுதான் நமது ஜனநாயகத்தின் பலம் என்ற அவர் வயநாட்டின் எதிர்காலத்திற்காக கைகோர்ப்போம் என தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து இரும்பு தாது ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தெலுங்கானா மாநிலம் பெத்தப்பள்ளி மாவட்டத்தில் இரும்பு தாது ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் நேற்று இரவு ராகவபுரம் மற்றும் ராமகுண்டம் இடையே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் 20 பயணிகள் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு மத்திய ரயில்வேயின் அறிக்கையின்படி அகோலா மற்றும் அகோட்டில் இருந்து புறப்படும் 6 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. தெலுங்கானாவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 7 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவொற்றியூரில் முன்விரோதம் காரணமாக பெண் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள திருவொற்றியூர் சன்னதி தெருவை சேர்ந்தவர் மாரி கௌரி தம்பதி. இவர்கள் இருவரும் அதே பகுதியில் சாலையில் காய்கறிகள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு அந்த பகுதியில் சுற்றித் திரியும் ரிக்ஷா ஓட்டுநர் சேகர் என்பவர் எதிரே உள்ள கட்சி ஆபீஸில் படுத்து உறங்கும் இடத்தில் கௌரி இயற்கை உபதை கழித்துள்ளதாகவும் இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் நடைபெற்ற போது கௌரி சேகரை செருப்பால் அடித்துள்ளார். இந்த முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு குடிபோதையில் வந்த சேகர் பெண்களிடம் குடிப்பதற்கு 10 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். இதை பார்த்த கௌரி, பெண்களிடம் ஏன் 10 ரூபாய் கேட்கிறாய் என்று கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சேகர் பழக்கடையில் இருந்த கத்தியை எடுத்து கௌரியின் கழுத்தை அறுத்தது. சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். மேலும் தடுக்க வந்து அவரது கணவரையும் வெட்டியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வெட்டுக்காயமடைந்த மாரியை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சேகரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை 2026 தெரியும் என வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் வி.கே. சசிகலா தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்தார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரியும் எனவும், தமிழக முதல்வரின் சுற்றுப்பயணம் என்பது ஒரு பின்பத்தை ஏற்படுத்துவதற்காக எனவும் தெரிவித்தார். இதையடுத்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு மூலவர், சன்னதியின் சண்முகர், சூரசம்ஹாரமூர்த்தி உள்ளிட்டோரை தரிசித்தார். அப்போது பெண் பக்தர் ஒருவர் சசிகலா காலில் விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போ தேர்தல் வரப்போகுது இல்லையா 26ல், அதனால தேர்தலுக்காக இப்போ பயணத்தை தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, மக்களுக்கு செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போ தேர்தல் வேலையில் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 26 தேர்தலில் தெரியும்
இப்போ தமிழ்நாடு முழுவதும் கொலைகள் அதிகமாக தானங்க இருக்கு. லாண்ட் ஆர்டர் வந்து சுத்தமாக இல்லையே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பெண்கள்லாம் இரவு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலேயே யாரும் வந்து வெளில போக முடியல, அதுதான் சூழ்நிலை. ஆனால் வந்து அவங்க ஆட்சியில் ரொம்ப நல்லா செய்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி போயிட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. சென்னையில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகில் வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம், ஒன்றிய அரசு கொண்டு வரும் வக்ஃபு திருத்த சட்ட அடிப்படையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளை மீறக்கூடியதாக இருப்பதாகவும், முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை ஒன்றிய அரசு பறிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை எனில் இந்திய நாடே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்தார். திருப்பூரில் பிறந்த சில மணி நேரமான ஆண் குழந்தை ஒன்றை குப்பையில் வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சிறுபோலுவப்பட்டி அம்மன் நகரை அடுத்த மூகாம்பிகை நகர் குப்பை மேட்டில் இரவு குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் சென்று பார்த்தபோது பிறந்த சில மணி நேரங்களேயான ஆண் குழந்தை ஒன்று இருந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் குப்பை மேட்டில் வீசப்பட்டிருந்த ஆண் குழந்தையை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கோரி மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளி ஆணையர் அலுவலகத்தில் 21 ஆண்டுகளாக தொகுப்பூதியம் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனங்களில் பணி செய்து வரும் மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்யக்கோரி 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 2008ஆம் ஆண்டு அரசாணை 151 படி 2 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி நிரந்தரமாக வேலைவாய்ப்பில் கொண்டுவரப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் அரியகுமார், கடந்த 15 ஆண்டுகளாக பணி நிரந்தர நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராடி வருவதாகவும், இந்த போராட்டம் குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். திருப்பூரில் தந்தை குடித்துவிட்டு தகராறு செய்ததால் 14 வயது சிறுமி கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் விஜயாபுரம் அடுத்த VIP கார்டன் பகுதியை சேர்ந்தவர் வீராசாமி. இவரது மனைவி உயிரிழந்த நிலையில் தனது தந்தை, தாயார் மற்றும் 14 வயது மகள் சாதனாவுடன் வசித்து வருகிறார். சாதனா விஜயாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் வீராசாமி மது அருந்திவிட்டு வந்து வீட்டில் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமி வீட்டில் சண்டையிட்டு அருகில் உள்ள கருப்பராயன் கோவில் அருகே உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். சிறுமி கிணற்றில் குதிப்பதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக நல்லூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் சிறுமியின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சிறுமியின் உடல் நேற்று கிடைக்காத நிலையில் இன்றும் 2வது நாளாக தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக சாலையின் நடுவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட தாவேகா கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
தேனி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருப்பவர் பாண்டி. இவரது பிறந்த நாளை ஒட்டி கடந்த 10ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஏராளமான கார்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் ஊர்வலமாக சென்று கருவேல் நாயக்கன் பட்டியில் சாலை நடுவே வாகனங்களை நிறுத்திவிட்டு பட்டாசுகளை வெடித்தும் கிரேன் மூலம் பெரிய பூமாலையை கொண்டு வந்து அவருக்கு அணிவித்து பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக போக்குவரத்தை நிறுத்தி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பாண்டி மீது கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் தேனி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் குடிநீர் வசதி மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டித்தரக் கோரி தமிழக அரசிற்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள கொளப்பம்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு பயிலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி கற்க போதிய இடம் இல்லாததால் உணவு உண்ணும் அறையில் கல்வி கற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு குடிநீர் வசதி இல்லாமலும் பள்ளி செல்வதற்கு சாலை வசதி இல்லாமலும் மாணவர்கள் தவித்து வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே கொளப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் மற்றும் குடிநீர் வசதி, சாலை வசதி அமைத்து தரக் கோரியும் பழுதடைந்த பழைய ஓட்டு கட்டிடத்தை அப்புறப்படுத்த கோரியும் பள்ளி கல்வித்துறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசிற்கு அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 27-29 ஆண்டுகளாக கிடத்தில் கிடக்கும் பழைய கட்டிடத்தை, இடிந்த கட்டிடத்தை புதுப்பிச்சு தரும்படியும் கல்வித்துறை அம்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எங்கள் குளப்பம்பட்டி சார்பாக எங்கள் குளப்பம்பட்டி பெற்றோர்கள், மாணவர்களின் பெற்றோர்களின் சார்பாக கருத்தில் கருதி தாங்கள் அமைச்சராக இருந்த போதே எங்களுக்கு இந்த பள்ளிக்கூடத்தை இயங்கி தருமாறு பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நாளாகவே தண்ணி வசதி இல்லை. பிள்ளைங்களுக்கு தண்ணி வசதியும் எங்களுக்கு செஞ்சு தரணும். பிள்ளைங்க 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இருக்குது. அந்த பிள்ளைங்களுக்கு போதுமான கட்டடங்களும் இல்லை. 4 அறை கொண்ட கட்டடம் மட்டும்தான் இருக்குது. அதில் 8 கிளாஸ் எப்படி சமாளிக்க முடியும்? அதுக்காக எங்களுக்கு புதுசாக கட்டணமும் வேணும், பிள்ளைங்களுக்கு தண்ணி வசதியும் வேணும். தென்காசியில் நகர்மன்ற துணைத் தலைவரை கண்டித்து வியாபாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தை சுற்றி 100க்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டு நகராட்சி சார்பில் வாடகை வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கடைகளுக்கு தன்னுடைய சுய லாபத்திற்காக திமுகவை சேர்ந்த தென்காசி நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பையா இடையூறை ஏற்படுத்துவதாக கடை வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தனர். இந்த புகாரை தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் முன்பாக சுப்பையாவுக்கு எதிராக வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிக லாபம் ஈட்டக்கூடிய வகைக்காக தொடர்ச்சியாக இடையூறு செய்து வரக்கூடிய தென்காசி நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் KNL சுப்பையா அவர்கள் தென்காசி நகர்மன்றத்தில் 29வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். அவர் 29வது வார்டு கவுன்சிலராக போட்டியிடுவதற்கு முன்பாக தென்காசியில புதிய பேருந்து நிலையத்திலே 3 கடைகள், கடை எண் நம்பர் 6, 16, 17 ஆகிய 3 கடைகளை தன் வசம் வைத்துக் கொண்டு நகராட்சி நிர்வாகத்திடம் அதையும் மறைத்து தென்காசி இந்து அறநிலையத்துறை அறங்காவலர் குழு மாவட்ட தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பல்வேறு அரசு பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். மோசடியாக தென்காசி நகராட்சியில நம்பர் 6, 16, 17 ஆகிய கடைகளையும் தன்வசம் வைத்துக் கொண்டு இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கடையும் தன்வசம் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தும் வகையிலே செயல்பட்டு வந்த KNL சுப்பையா அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து அவர் வகிக்கக்கூடிய தென்காசி 29வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பதவியையும் மற்றும் தென்காசி நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் பதவியையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ப்ரோ கபடி லீக் போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் இன்று மோதுகிறது. 11வது ப்ரோ கபடி லீக் தொடர் கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஹைதராபாத்தில் தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் ஹைதராபாத்தில் நடந்து முடிந்தன. இதையடுத்து தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் நொய்டாவில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகிறது.
குஜராத் ஜெயின்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் இரவு 8 மணிக்கும், புனேரி பால்டன் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் இரவு 9 மணிக்கும் மோதுகின்றன. 3வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் இந்திய அணி இன்று மோதுகிறது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியாவும், 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன. இதனால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையை எட்டியுள்ளது. இந்த நிலையில் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் இன்று இரவு 8:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகிறது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்களில் விளையாடி வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற T20 தொடர் 1-1 என்ற கணக்கில் சமனில் முடிவடைந்தது. இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையே ஒருநாள் தொடர் இன்று தொடங்க உள்ளது. அதன்படி இலங்கை நியூசிலாந்து இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி இன்று இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணியளவில் தம்புல்லா மைதானத்தில் நடைபெற உள்ளது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் மழை தொடர்ந்து பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 7,045 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 56,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 457 புள்ளிகள் குறைந்து 78,218 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 175 புள்ளிகள் குறைந்து 23,708 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல், மக்கள் முழு ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும், பிரதமர் மோடி வேண்டுகோள். அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 2 பேர் கைது, அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. வரும் 20ஆம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம், பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. பூசாரி தற்கொலை வழக்கு, OPS சகோதரர் உள்ளிட்ட 6 பேர் விடுதலை, திண்டுக்கல் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அமெரிக்க அரசாங்க திறன் துறைக்கு எலான் மஸ்க், விவேக் ராமசாமி தேர்வு, டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. 3வது T20 போட்டி, தென்னாப்பிரிக்காவுடன் இந்திய அணி இன்று மோதல். தமிழகத்தில் 16ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.